வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் மஞ்சூரியன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி சிக்கன் பீசஸை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். அதே மாதிரி 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கையிலேயே நல்லா பிசைஞ்சு விடணும். இன்கேஸ் நமக்கு பிசைய வரல, ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். நான் பிசையும் போது எனக்கு ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு தான் நான் பிசைஞ்சேன். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பீஸாக எடுத்து சிக்கனை உள்ளே போடணும். நம்ம மேரினேட் பண்ணி வச்சது ஒரு 1/2 ஹவராவது ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிக்கன் எப்பயுமே மொத்தமாக உள்ளே போடக்கூடாது, ஒன்றா தான் எடுத்து உள்ளே போடணும் எண்ணெயில். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இன்னொரு சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதை பெரட்டி விட்டுறலாம். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இன்னொரு பேன் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சாப் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் போடணும். கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன் வறுக்கும்போது நிறைய உப்பு கரெக்டாக சேர்த்துட்டோம். இதில் கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கணும். டொமேட்டோ சாஸ் மட்டும் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் அதில் போடணும். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு சின்ன பவுலில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாஸ் போட்டு ஃப்ரை பண்ணதில் நம்ம வறுத்த சிக்கன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 தடவை பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி தழை தூவி விடுங்க. இல்லாட்டி ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் மஞ்சூரியன் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.